திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலைக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது ஓடையில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் 2 பெண்கள் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் உடலை மீட்ட தீயணைப்புத் துறையினர் மற்றொருவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். பருவதமலைக்கு சென்று திரும்பக்கூடிய சூழலில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 2 பெண்களில் ஒரு பெண் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பெண்ணை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு குழுவினர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் மோகன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள தென் மகாதேவ மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பருவதமலை அமைந்துள்ளது. இந்த பருவதமலை உச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு பிரம்மாம்பிகை உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் மற்ற பிற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் மலையேறி அங்குள்ள சிவபெருமானை வணங்கி வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று முன்தினம் விடியற் காலையில் சென்னை திருவேற்காடு பகுதியிலிருந்து சுற்றுலா வாகனத்தில் 13 பக்தர்கள் பருவதமலை உச்சிக்கு செல்ல பருவதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் கோவிலில் இருந்து வீரபத்ரன் கோவில் வரை நடந்து சென்று மலையேறி தொடங்கிய பக்தர்கள் அங்கு சாமி தரிசனம் செய்துள்ளனர். பின்னர் நேற்று மாலை அந்த பகுதியில் அதிக அளவில் மழை கொட்டி தீர்த்ததால் மலையேறிய பக்தர்கள் அனைவரும் கீழே இறங்கியுள்ளனர். அப்போது மாலை 6 மணிக்கு பிறகு 2 ஆண்கள் 2 பெண்கள் ஒரு குழந்தை என ஒரு குழுவாக வந்த அவர்கள் மழை அதிகரித்ததால் அவர்கள் சென்ற பாதை அருகே உள்ள நீரோடையில் அதிக அளவில் காட்டாறு வெள்ளம் பெருக்கெடுத்து திடீரென்று ஓடத் தொடங்கியது. இதனை சற்றும் எதிர்பார்க்காமல் கடந்து விடலாம் என்று நினைத்த அவர்கள் நீரோடையை கடந்த போது தங்கத்தமிழ்ச்செல்வி மற்றும் இந்திரா ஆகிய 2 பெண்கள் நீரோடையில் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளத்தில் திடீரென இழுத்துச் சென்றது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் மலையில் இருந்து பச்சையம்மன் கோவில் நோக்கி வரும் பக்தர்களை வர வேண்டாம் என்று அபாய குரல் கொடுத்து தடுத்து நிறுத்தியதால் நீரோடையை கடக்காமல் ஏராளமான பக்தர்கள் பருவதமலை மலை உச்சி மீதே காத்து கிடந்தனர். இது குறித்து பச்சையம்மன் கோவில் அருகே உள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறை அதிகாரிகள் நீரோடையின் குறுக்கே பெரிய வட கயிறை கட்டப்பட்டு பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரோடையை கடக்க செய்து அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வி மற்றும் இந்திரா ஆகிய இருவரையும் தேடும் பணியில் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு துறை அலுவலர் சரவணன் தலைமையில் போலூர், செங்கம், திருவண்ணாமலை ஆகிய பகுதியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு இரவு முழுவதும் தீவிர தேடுதல் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் சிவா மற்றும் போலூர் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று காட்டாறு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்களையும் தேடும் பணியை மும்முரமாக முடக்கிவிட்டனர். தொடர்ந்து இன்று காலை வரை நடைபெற்ற இந்த தேடும் பணியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்களில் நீரோடையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் காட்டாற்றின் கரையில் சென்னை கோடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இந்திராவின் உடலை சரளமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். மேலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தங்கத்தமிழ் செல்வியை தேடும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்து கொண்டு வருவதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோகன், தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.